தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 7:25 வாசிக்க பார்க்கலாம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு இடிந்து விழவில்லை. அஸ்திவாரம் கிறிஸ்துவுக்குள் இருந்ததினால, உறுதியா இருந்ததினால இந்த சோதனைக்கும் அந்த வீடு நிலைத்திருந்தது. பாரு, பெருமழைங்கிறது தேவனிடத்தில் வருகிற சோதனை, பெருவெள்ளங்கிறது மனிதர்கள் மூலமாக வருகிற சோதனை குறிக்கிறது. மனிதர்கள் வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், ஆக நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், ஆக துரோகங்கள், நமக்கு செய்கிற சதி ஆலோசனைகள், இவைகள் தான் இந்த பெருவெள்ளான்னு பார்க்கிறோம். நம்ம இன்னும் சொல்கிற தேவனிடத்து வருகிற சோதனைகளை விட மனிதர்கள் மூலமா வருகிற சோதனை தான் ரொம்ப அதிகம். பாருங்க, அதிலும் சங்கீதக்காரர் ரொம்ப குறிப்பா சொல்லுவாருங்க. நீங்கள் 56ஆம் சங்கீதம் 1-2 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக நாள்தோறும் போர் செய்து ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போசில் அநேகர். ஆக நாள்தோறும் 42ஆம் சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசித்து பார்த்தால், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னென்று சொல்லி, நாள்தோறும் பாருங்க, ஆக உன் தேவன் எங்கே என்று சொல்கிற கூட்டம், நாள்தோறும் பெருவெள்ளம் போல மோதி அடிக்கிற கூட்டம், நாள்தோறும் நம்மை விழுங்க பார்க்கிற கூட்டம். இப்படி மனிதர்கள் மூலம் ஆக அநேக சோதனைகள் நமக்கு உண்டு. நாள்தோறும் சோதனைகள் உண்டா? அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கிற கத்திரி பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை சில மனிதர்கள் மூலம் நீ அதிகமாக சோதிக்கப்பட்டு நஷ்டம் அடைந்து கூட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கத்திரி பிள்ளைகளே, ஆக அநேக மனிதர்கள், விரோதிகள், சத்துருக்கள் உங்களை தவறாய் புரிந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தவறாய் அர்த்தம் கொள்ளலாம். அதை கொண்டு உங்களை வீழ்த்த நினைக்கலாம், உங்களை அழிக்க நினைக்கலாம். பயப்படாதிருங்க, இது சத்துருக்கள் மூலம் வருகிற மனிதர் மூலம் வருகிற சோதனை. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த சோதனையை ஆக ஜெயிக்கக்கூடிய பலனை இயேசு உங்களுக்கு தருவார். பயப்படாதிருங்கள். இந்த சத்தத்துக்கு ஒவ்வொரு கர்த்தர் பேசுகிறார். இந்த சோதனை நீங்கள் ஜெயிக்க முடியும், ஜெயிக்க போகிறீர்கள். ஆக உங்களை எதிர்த்த தவறாய் அர்த்தம் கொண்ட மக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.